அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ரீமதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். அப்படின்னு டாபிக் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்விகள் வருதா? ஆமாங்க, ரொம்ப முக்கியமான டாபிக் தான். தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு 7வது படிக்கிற மாணவன் ஒரு விஞ்ஞானிக்கு அறிவுச்சுடர் விருது பெற்றிருக்காரு. அது எங்கே, எப்போ நடந்துச்சு, அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம யூகே நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இளம் விஞ்ஞானிக்கு அறிவுச்சுடர் விருது. கோவை மலுமிச்சம்பட்டியில் 8/8/2024 அன்று SNMB ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் மற்றும் தமிழன் டிவியும் இணைந்து நடத்திய ஆகஸ்ட் சுதந்திர தின பட்டிமன்ற நிகழ்ச்சி நடிகர் பாண்டியராஜன் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் தயாரிப்பாளர்கள், திரைப்பட நடிகர், நடிகைகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இதில் சாதனையாளர்கள், சமூக சேவையாளர்கள் போன்றவர்களுக்கு விருதுகளும் கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. இதில் பள்ளப்பட்டியில் படிக்கும் 7ஆம் வகுப்பு மாணவர் இளம் விஞ்ஞானி KA முகமது ரூபியான் அவர்களுக்கு அறிவுச்சுடர் என்ற விருதும் பாராட்டு சான்றிதழுடன் மெடலும் கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. இம்மாணவர் இதுவரை நாட்டிற்கு தேவையான மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய தீப்பிடித்தால் தானாக தீயணைக்கும் கருவி, குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரித்தல், 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்களில் இருந்து வரும் வெளிச்சத்தை தானாக கட்டுப்படுத்தும் கருவி, மழை காலங்களில் கொடையெடுத்து செல்லும் பொழுது இருட்டில் செல்லாமல் இருக்க குடையில் தானாகவே லைட் எரியும் கருவி, தலைக்கவசம் அணிந்து அதன் பெல்ட்டுகளை இணைத்தால் மட்டுமே வண்டிகளை ஓட்ட முடியும் என்ற பல்வேறு கருவிகளை கண்டுபிடித்து இதுவரை 42 விருதுகளும் பாராட்டு சான்றுகளும் மற்றும் மெடல்களும் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இம்மாணவர் இதில் கலந்து கொண்ட நடிகர் பாண்டியராஜன் மற்றும் டைரக்டர் முத்துக்குமார், திரைப்பட நடிகை என அனைவருக்கும் மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் தமுமுகவின் தலைவர் டாக்டர் MH ஜவாஹிருல்லா அவர்கள் எழுதிய நபிகளாரின் சமூக உறவுகள் என்ற புத்தகத்தை அன்பு பரிசாக தந்து உண்மையின் உறவுகளை கடைபிடிக்க செய்தார். இவரை பற்றி கேள்விப்பட்ட சில டிவி சேனல்கள், அறக்கட்டளைகள் மற்றும் பல தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பலதரப்பட்ட நிறுவனங்கள் இவரை அழைத்து பேட்டி எடுத்தும் ஊக்குவித்தும் விருதுகள் வழங்கியும் இந்த இளம் வயதில் இப்படி ஒரு சாதனையா என்ற வியந்தவனம் பாராட்டி செல்கின்றனர். மேலும் மாணவரின் கண்டுபிடிப்புக்காக இம்மாணவரின் பெற்றோர்களும் பொதுமக்களும் உற்சாகப்படுத்தி வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நன்றி, வஸ்லாம்.